சிவகாமி, பொண்ணு எப்படி இருக்கு பாத்தியா? பொண்ணு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னா எப்படிங்க? பார்க்க மட்டும் போல, நிச்சயம் பண்ண போறோம். அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. அவன் என்னத்த கேக்குறது? போய் நிச்சயம் பண்ண போறோம்னு சொல்லு போதும். என்னம்மா? இல்ல அப்பா. ஏன் தயங்குற? டேய் கிளம்பு, உனக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வா போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏதோ கடையில போய் துணி எடுத்துட்டு வந்துடலாங்கிறவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாங்கிற. சும்மா இருங்க, அவனுக்கு எடுத்து குட்டிச்சோறு ஆக்குனதே நீங்க தான். ஏதோ பெரியவங்க வரலன்னு கேட்பாங்களேன்னு தான் உங்களையே கூட்டிட்டு போறோம். போய் கிளம்புங்க. அவரே பாத்துட்டுருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க அப்பா சொல்லி உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இல்ல? இதான் பொண்ணு, முடிவு பண்ணியாச்சு. கிளம்புனா கிளம்புடா. இவரு சந்தோஷத்தை பத்தி பேசுறேன். என்னம்மா? உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும். கிளம்புப்பா. இத வந்துட்டேங்க. நான் வரேன் தாத்தா, வேணா நீங்க போங்க. ஆடா, அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல போய் சைட் அடிக்கிறதுல அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் பஜ்ஜி சுவிச்சு சாப்பிட்டு சைட் அடிக்கிறதா நினைச்சுக்க. எல்லாரும் சபையில கூடி இருக்கும் போது அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சத்தமா சொன்னீங்கன்னா உங்க அப்பனால என்ன பண்ண முடியும்? நான் இருக்கேன், வாடா வாடா. ரெங்கசாமி பேரங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும். என்னமோ போங்க. காலங்காலமா என்ன சார் நடக்குது? முதல்ல பொண்ணை பார்க்கணும், மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. அப்பா ப்ளீஸ், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எப்போ இப்படிதான் பேசுவாரு. இல்லைங்க, அவர் சொல்றது தப்பு இல்லையில. பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஏன் என்னுடைய பழைய வாழ்க்கை பத்தியும் விலாவரியா தெரிஞ்சுக்கலாம். சும்மாரியா, நான் உங்களை மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தோட சென்னைக்கு வரலைங்க. ஊர்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். அது பொறுக்க மாட்டாம அடிச்சு துரத்திட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பொறுக்கித்தனமே பொழப்பாயிருச்சு. கையை தூக்குனா எதுவும் நடக்குன்னு நம்புனேன். என்ன மாதிரியே நம்ம 10 பேர் என் பின்னாடி வந்தான். அப்பெல்லாம் மாணிக்கன்னா யாருக்கும் தெரியாது, தொட்டி மாணிக்கன்னா தான் தெரியும். அப்படியே ஓடிட்டு இருந்தேன். ஒரு நாள் சடார்னு திரும்பி பார்க்குறேன், 2 பொன் குழந்தைங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ பொண்ணுகளை காப்பாத்துறதுக்கு யாருக்கான்னு நினைச்சேன். மனசுல பயம் வந்துருச்சு. நம்ம ஒன்று தான் பொறுக்கி பெரிய மனுஷனாகிற சாதாரண விஷயமாச்சே. என்ன வச்சு செய்வேன்? மடிச்சு கட்டின வேஸ்டி இறக்கி விட்டேன். பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்தேன். 10 வருஷமா ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. சம்பந்தம் பண்ண வந்திருக்கீங்க. அப்பனே எப்படின்னா பொண்ணு எப்படியோ பார்த்து நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாத. பிடிக்கலன்னு சொல்லிடு. எனக்கு வணக்கம் சார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா பழசெல்லாம் இப்படி சொல்லிருப்பேன். நான் சந்தேகம்தான். நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனுஷத்தனம் வேணும் சார். நீங்க பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா, பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கா? அவன் என்ன கேக்குறது? பொண்ணு படிச்சிருக்கு, அழகா இருக்கு. இதோட வேற எந்த பொண்ணு பாத்துட்டு போறோம்? அப்படி இல்லைங்க. நாளைக்கு சேர்ந்து வாழ போறது அவங்க 2 பேரும் தானே. அவங்க 2 பேரும் தானே பிடிக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். பொண்ணை பெத்தவரே சொல்றாரு, உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுறா. எனக்கு பிடிச்சிருக்கு தாத்தா. பார்த்தி, ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியலையே. சத்யா, உனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா, அக்காவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குப்பா. நான் ஏன் அவங்க 2 பேர்த்தையும் கேட்க சொன்னேன்னா, நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்தது. நீங்க பார்த்த மாப்பிள்ளை தானே என் பொண்ணும், நீங்க பார்த்த பொண்ணு தானே எங்க பையனும், நம்மளை குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, நான் எதை வேணா தாங்கிக்குவேன். ஆனா என் பொண்ணு கொண்டுனா அதை மட்டும் நான் தாங்க மாட்டேன். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா? இல்லடா, நேத்து உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன். சாரிடா. போடா, நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீயை நாய்க்கு ஊத்துங்க. நாயர் கேன்சல். டே மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க. பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ள வரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி. நிர்மலா தங்கச்சி இருக்கா.
வீடு நம்பர் 21 12th அவென்யூ அசோக் நகர். இந்த பின்கோட விட்டுட்டியாடா? 600083. அட பாவி, சூனிய கிழவி வெத்தலையில மை போட்டு சொல்ற மாதிரி அப்படியே சொல்றியாடா? எனக்கு வரப்போற பொண்டாட்டி பத்தி இது கூட தெரிஞ்சுக்கூடாதா? பொண்டாட்டியா? ஆமாடா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கும் சத்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. யூ லவ் திஸ் சன் ஆஃப் திட்டாத. ஏடா உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்க கிட்ட சொல்லணும் உனக்கு தோணலையா? டேய், எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது. எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதான்டா. இருந்தாலும் காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தான்டா கிடைச்சிருக்க. என்னடா சொல்ற? அப்படித்தான். என்னமோட வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. என்னதையும் வாங்கிக்க. தேங்க்ஸ் அவனம். அவட்ட பேச்சுலர் பார்ட்டி நீ தானே? டேய் அங்க பாருடா, சத்யா வரா. மச்சக்காரன்டா. ஏய் போய் பேசுறப்போ. என்னடா இவனும் இங்க வர்றான்? டேய் ஏன்டா இங்க வந்து நிக்கிற? போய் பேசுறா. இப்ப போய் பேச என்னடா பண்ண போறோம்? கல்யாணத்துக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. அதுக்குள்ள அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உன் பேர் பார்த்திவன், உன் ஃப்ரெண்டு பேர் மனோ, உனக்கு பிடிச்சது பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு என்ன பத்தி எல்லா டீடைல்ஸ் சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். லவ்ங்கிறது என்ன? ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அக்கறை தானடா. அதே மாதிரி சத்யாக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னன்னு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்ல போய் இதெல்லாம் சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஒரு பொண்டாட்டிக்கு இதோட வேற என்னடா சந்தோஷம் இருக்க முடியும்? எங்கடா வச்ச? இங்கதான்ப்பா வச்சேன். எங்க போச்சு? இவங்கிட்ட எல்லாம் 10 மாடல் பத்திரிகை கொடுத்து ஒன்னு செலக்ட் பண்ணுன்னு சொன்னது என் தப்பு. இதுதான் பொண்ணுன்னு முடிவு பண்ண மாதிரி இதுதான் பத்திரிகைன்னு முடிவு பண்ணிருக்கணும். ரூம வச்சிருக்கிறான் பாரு. ஒரு பொருள் எடுத்தா எடுத்த இடத்துலயே திருப்பி வைக்கணும். அப்பதானே தேவைன்னா எடுத்துக்கலாம். சரி சரி ஆரம்பிக்காதீங்க, நீங்க போங்க, நான் தேடி எடுத்துட்டு வரேன். பையனை வளர்த்திருக்கிற பாரு, பொறுப்பு இல்லாம. ஏன்பா அவர் சொல்றது சரிதானே? அதாவது அந்தந்த இடத்துல வச்சா தானே இப்ப மறுபடியும் எடுக்க முடியும். இங்கதான் இருக்கு. இந்தா. அப்பா சொல்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே கல்யாணம் இருந்தா அது பேர் மியூசியம். மியூசியமா இது? வீடு கலைஞ்சிருந்தாதாமா வீடு. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லு. ஹலோ மச்சான் பிரபுடா. சொல்லுடா. டேய் சத்யா ஃபுட் வேவ்ஸ் இருக்காங்கடா. வந்தா பாத்துடலாம். நீ உடனே கிளம்பி வா. Flavors butterscotch, pista, strawberry, vanilla. Butterscotch? Butterscotch வேணாம். வேற ஏதாவது சொல்லு. அப்ப strawberry already இருக்கு. பல்லுடா இருக்கா? நல்லா இருந்தியடா. இப்ப காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்படி ஆயிட்டேடா. காதலுங்கிறது கடவுள் மாதிரி. அதை உணர்ந்தவனுக்கு சாமி, உணராதவனுக்கு கல்லு. Forget that man. காதல் பத்தி என்கிட்ட சொல்றியா? நான் உனக்கு சீனியர். இது வரைக்கும் நான் 6 பொண்ணுங்களை காதலிச்சிருக்கேன். வித்தியாசமே இல்லடா. வித்தியாசம் இருக்குடா. போற வழியில கோவில் இருந்தா கும்பிடு போடுறவன் நீ, கும்பிடுறதுக்காகவே கோவிலுக்கு போறவன் நான். ஆஹா. Thank you. காசு கொடுக்குற சர்வ் பண்றான். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சொல்லணும்டி. ரோட்ல தெரியாம அடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல. பஸ்ல காலை மிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல. இதெல்லாம் சொல்லணும். அதான் நம்மள கல்ச்சர்டா காட்டும். வேறன்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, சாரி சொல்லணும். நான் சொல்லுவேன். சத்யா பேரருக்கு தேங்க்ஸ் சொன்னதும், சாரி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு விளக்க சொன்னதும் ரியலி சூப்பர். சத்யா எனக்கு கிடைச்சிருக்கிற அன்பான மனைவி. என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு? நேத்து எங்க வீட்டுல நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன என் ஒய்ஃபோட காலு என் மேல தற்செயலா பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு. அப்படியா? ஆமா. என்ன? தெரியாம பட்டுருச்சுடா.
இப்போ என்ன? மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு. இப்போ தெரிஞ்ச படம் பாருங்க. ஏயா நான் வீட்ல இருந்து இட்லி கொண்டாடுறதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? பசிச்சது பக்கத்து கல்ல போய் தொண்ண. இப்ப என்னன்ற? ஆமா நீ தின்ன மாதிரி நானும் தின்னா நம்ம பொழப்பு என்ன ஆவறது? இத போய் பெரிய விஷயமா இருந்து சண்டை போட்டுருக்க. இப்ப என்ன பண்ணன்ற? என் பேச்ச என்னைக்கு தான் நீ கேட்டிருக்க? விடு, எத்தனை பாஞ்சு வந்துட்டாங்க. வணக்கம் சார். என்னப்பா வேலை எல்லாம் சரியா நடக்குதா? கார் பண்ற வேலை நடந்துன்னு இருக்கு சார். வாடா. வீட்டுக்கு போய் வந்து ராத்திரி பேசிக்கலாம். நீங்க வாங்க சார். பாத்து வாங்க சார். யோ வேலை பாரியா, இன்னைக்கு முடிச்சிருவியா? முடிச்சிடலாங்க. சரியா மட்டும் முடி. வணக்கங்க. என்னங்க வீடு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தி போய் பாரு. சார் இங்க ஒரு பெருசா கண்ணாடி வச்ச கபோர்டு வரப்போகுது. இது ஒரு பெரிய பெட்ரூம், அது ஒரு சின்ன பெட்ரூம், அவ்வளவுதான். ஏப்பா வாட்ச்மேன், இந்த பிளாட்ல தண்ணி எல்லாம் ஒழுங்கா வரும்ல? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிளாட்ல தண்ணி ப்ராப்ளம்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸும் கரெக்டா தண்ணி வரும். அப்படி ஒரு நல்ல பிளாட். எல்லாரும் சொல்றதுதான். அப்பா வீடு சூப்பரா இருக்கு. எப்பப்பா நம்ம இங்க வரப்போறோம்? வரப்போறோம் இல்லடா, வரப்போறீங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நீயும் ஒய்ஃபும் நேரா மண்டபத்துல இருந்து இங்கதான் வரீங்க. எதுக்குப்பா நாங்க மட்டும்? 25 வருஷமா எங்களை இம்சை பண்ணது பத்தாதா? இனிமேலாவது நானும் என் பொண்டாட்டியும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கோம். நீயும் பொண்டாட்டி இங்க இருங்க. என்னடா என்னங்க நீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பார்த்தி, உன் மேரேஜுக்கு இது எங்க gift. உன் டேஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை ரெடி பண்ணிக்கலாம். நீ மியூசியமா வச்சுக்கிட்டாலும் சரி, வீடா வச்சுக்கிட்டாலும் சரி. தேங்க்யூப்பா. இட்ஸ் ஓகே. பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி கொடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்து. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.